ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் சொல்றோம். ஒளிமுறிவை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஒளிமுறிவு அப்படின்னு சொல்றது, ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுல ஏற்படுற வேக மாற்றம், அதுல ஏற்படுற அலைநீள மாற்றத்தை நம்ம சொல்றது முறிவு அப்படின்னு சொல்லி. முறிவுல எப்பவுமே ஒரு பாதை மாற்றம் வரணும்னு இல்லை. சில நேரங்கள்ல பாதை மாற்றம் இல்லாம முறிவு நடக்கும், பாதை மாற்றத்தோடையும் முறிவு நடக்கலாம். சரியா? சோ முறிவு பாதை மாற்றத்தோட நடக்கிறத பத்தி தான் நாங்க பிரதானமா அந்த யூனிட்ல படிப்போம். ஓகே, சோ இப்போ ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போறதை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, ஒளி ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்துக்கு போறதை எடுத்துக்கொள்ளுங்க. சோ இது ஒரு ஊடகம், இது இன்னொரு ஊடகம். சரியா? சோ இப்ப இந்த ஊடகத்துல முறிவு சுட்டி N1 சொல்லி எடுப்போம். ஒவ்வொரு ஊடகத்துக்கும் அதுக்குரிய முறிவு சுட்டி இருக்கும். அந்த முறிவு சுட்டியை நம்ம சொல்றது தனி முறிவு சுட்டி அப்படின்னு. சரியா? அமல பக்கம் உள்ள வர்ற முறிவு சுட்டியை நாம சொல்லுவோம் N2 அப்படின்னு சொல்லி. சரியா? இப்படி ரெண்டு சைட்லயும் வேற வேற முறையை சுட்டி இருக்கிற ஊடகங்களை கருதி கொள்ளுங்க. நான் சொல்றேன் N1 விட N2 பெருசி அப்படின்னு. என்ன அர்த்தம்டா, இவர இந்த ஊடகத்துல ஒளியின் வேகம் இந்த ஊடகத்துல ஒளியின் வேகத்தை விட இங்க சிறியதாக இருக்கு. முறிவு சுட்டி பெருசின்னு சொன்னால் அதான் அதுக்குரிய அர்த்தம். இங்க உள்ள வேகம் இங்க உள்ள வேகத்தை விட சிறியதாக இருக்கும். சரியா? சோ இந்த இடைமுகத்துல ஒரு ஒளிக்கதிர் பட்டா, ஓகே, இப்படி ஒரு ஒளிக்கதிர் பட்டா இந்த படுற இடத்துல இடைமுகத்துக்கு செங்குத்தாக வர இருந்த படத்தை நம்ம சொல்றது செவ்வன் அப்படின்னு சொல்லினா, அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம் சொன்னா செவ்வனை நோக்கி முறிஞ்சு பொறுமைக்கிறோம். சோ இந்த இடத்துல வர கோணத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம் படுகோணம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல வர கோணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் முறிகோணம் அப்படின்னு சொல்லி. சரியா? இது படுகோணம் I, இது முறிகோணம் R. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்யலாம் சொன்னா இந்த ரெண்டு ஊடகங்களையும் முறிவு சுட்டியை தொடர்படுத்தி ஒரு கோவை ஒண்ணு எழுதலாம். சரியா? எப்படி நான் கோவை எழுதலாம் அப்படின்னு சொன்னா N2 இன் கீழ் N1, முறிவு சுட்டி கூடிய ஊடகத்தின் முறிவு சுட்டியின் கீழ் குறைஞ்ச ஊடகத்தின் முறிவு சுட்டி சமன் எப்படி எழுதலாம்னு சொன்னா sin I இன் கீழ் sin R. நான் ஏன் இதை எழுதி காட்டுறேன்னு சொன்னா இந்த விஷயம் உங்களுக்கு மிச்சம் தெளிவா இருக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன செய்யுங்கன்னு சொன்னா மேல பெரிய வர போடுங்க, கீழே சின்ன வர போடுங்க. மேல பெரிய கோணத்துல சைனை போடுங்க, கீழே சிறிய கோணத்துல சைனை போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் முறிவு சுட்டி இவர் சார்பா இவருக்கும் ஒன்றை விட பெருசா வரணும். ஏண்டா இவர முறிவு சுட்டி கூட. சோ மேல பெரிய இலக்கம் வரணும், கீழே சிறிய இலக்கம் வரணும்னு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதை நம்ம சொல்றது ஊடகம் ஒன்று சார்பாக ஊடகம் ரெண்டிடம் முறிவு சுட்டி. ஓகே, சோ ஒன்று சார்பா ரெண்டிடம் முறிவு சுட்டின்னு இப்படி எழுதலாம். சோ அது எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா sin I க்கு sin R க்கு சமனா இருக்கு. ஓகே, இது ஒரு சமன்பாடா நீங்க எடுக்கலாம். இதை குறுக்கு பெருக்க செய்யலாம். அப்படிங்க இந்த N2 பக்கம் இந்த sin R கொண்டு வாங்க, N1 இங்க கொண்டு போங்க. அப்படி கொண்டு போன என்ன நடக்கும்னு சொன்னா N2 sin R சமன் இது இங்க கொண்டு வந்தா N1 sin I சொல்லி வருவார். இருந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு சொன்னா எந்த ஊடகத்துல இருந்து எந்த ஊடகத்துக்கு போனாலும் இந்த N sin I N sin R இந்த விகிதம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஊடகத்துக்கு என்ன செய்யும்டா ஒரு மாறிலியாக காணப்படும். தொடர்ந்து அடுத்தடுத்த ஊடகத்துக்கு ஒரு மாறிலியா காணப்படும். எண் ஒரே மாதிரி இருந்தா அந்த ஊடகத்துல அந்த கோணமும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? எண் ஒரே மாதிரி இருந்தா அந்த ஊடகத்துல அந்த கோணமும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே,
சரியா? இப்போ இந்த முதலாவது ஊடகம் வந்து வெற்றிடம் அறிஞ்சுன்னு சொன்னா, முதலாவது ஊடகம் வெற்றிடம் அறிஞ்சுன்னு சொன்னா, அதாவது N1 வந்து 1க்கு சமனாரி. இது வெற்றிடம் இருந்தா N1 வந்து 1க்கு சமனாரி. அப்படியா இருந்தா N2க்கு நம்ம சாதாரணமா கோவல் எழுதலாம் sin I இன் கீழ் sin R. இது வெற்றிடமா இருந்தா மட்டும் இல்ல, இது வழியா இருந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட முறிவு சுட்டிய 1க்கு சமனா எடுப்போம். எடுத்துட்டு இப்படி நாங்க போடுவோம். சரியா? இதைத்தான் நான் சொல்றது ஸ்னெல்லின் விதி அப்படின்னு. ஓகே, ஒளிமுறிவுக்கு 2 விதிகள் இருக்கு. ஒன்று வந்து படுகோணம், முறிகோணம், அது வரையப்பட்ட செவ்வன் எல்லாம் ஒரே தளத்தில் இருக்கின்றது. இன்னொன்னு ஸ்னெல்லின் விதி. இந்த படுகோணத்துல சைன் பெருமானமும் முறிகோணத்துல சைன் பெருமானத்துக்கும் இடையில விகிதம் மாறாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. சரியா? அது போல முறிவு சுட்டிக்கு நாங்க இங்கேயும் இங்கேயும் இருக்கிற வேகங்கள் சார்பாகவும் கோவெடுக்கலாம். இந்த ஊடகத்தில் உள்ள வேகம் C1 சொல்லி வைங்க, இந்த ஊடகத்தில் உள்ள வேகம் C2 வைங்க. சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா N1 C1 சமன் N2 C2. அவ்வளவுதான். அது போல இங்க இருந்து இங்க போகும்போது மீடிரன்ல மாற்றம் வராது. இங்க என்ன மீடிரனோ அதே மீடிரன் தான் இங்க. சோ இப்ப இந்த அலைக்கு V சமன் F lambda வச்சீங்கன்னு சொன்னா, V சமன் F lambda வச்சீங்கன்னா F மாறுகின்றதால V, அந்த V தான் நான் இங்க C எடுத்திருக்கேன். அந்த வேகம் அது வந்து லெம்டாக்கு நேர்விகித சமனா இருக்கு. சோ நேர்விகித சமனை இவங்க 2 பேரும் மாறத்தால இங்க C1 C2க்கு பதிலாக நாங்க இப்படி எழுதலாம் N1 lambda1 சமன் N2 lambda2. சரியா? இப்ப இந்த சமன்பாட்டை கவனிங்க. இந்த சமன்பாட்டுல if எப்படி if எது இந்த இருக்கிற N1 காணிக்கணும். N1 1க்கு சமனா இருந்தா C1 வந்து வழியில் ஒளியின் வேகமா இருக்கும். வழியில் ஒளியின் வேகம் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம்னு சொல்லலாம். அதாவது என்ன அர்த்தம்டா, N1 வழி அல்லது வெற்றிடமா இருக்குமா இருந்தா அது முறிவு சுட்டி 1 இருக்கும். அப்படி இருந்தா இந்த வேகம் வந்து வழியில வேகத்துக்கு சமனாக இருக்கும் அல்லது வெற்றிடத்துல வேகத்துக்கு சமனா இருக்கும். இப்ப N2 எழுவாய் மாத்துங்க. N2 எழுவாய் மாத்துனா இந்த பக்கம் N1 ஒண்டா போயிட்டு இது வழி C வழி அல்லது வெற்றிடம், இல்ல C2. சோ முறிவு சுட்டிக்கு இதுவும் ஒரு கோவை. முறிவு சுட்டிக்கு இன்னொரு கோவை சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு குறித்த ஊடகத்தின் முறிவு சுட்டியானது வெற்றிடத்துல ஒளியின் வேகத்தின் கீழ் அந்த குறித்த ஊடகத்துல ஒளியின் வேகமாகும் சொன்னா அந்த கூற்று சரி. அந்த கூற்று சரி. அதே போல அலைநீளத்தையும் சொல்லலாம். வெற்றிடத்துல அலைநீளத்தின் கீழ் குறித்த ஊடகத்துல அலைநீளம் வந்து அந்த ஊடகத்துல முறிவு சுட்டியாகும் சொன்னா அந்த கூற்று சரி. ஓகே, ஒரு ஊடகத்துல முறிவு சுட்டியாகும் சொன்னாலும் அந்த கூற்று சரி. ஓகே, சோ இதுவரைக்கும் யாருக்குமே டவுட் இருக்கா தியரியில? சொல்லுங்க. என்ன? ஹலோ, கேக்குது இல்ல? சொல்லுங்க. யாரோ பேசுற மாதிரி இருந்தது. ஓகே.